தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் நேற்று தினம் கிட்டத்தட்ட 43 பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஃபுட் பாய்சன் ஆகி சாப்பாடில் பல்லி இருந்த காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் வரிசையாக அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு புரட்சி பெண்மணியோட அரசியல் ட்வீட்டை ஒன்று நம்ம கவனிக்க மறந்துட்டோம். அதாவது என்னென்னா ஒருத்தங்க, நான் திருப்பி நம்ம சொல்லியிருக்கோம், அசிங்கப்பட்டாலும் நான் பரவாயில்ல, நான் இந்த கட்சியில் பயணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும்போது அதோட நோக்கம் என்னவா, அதோட மோட்டிவ் என்னவா இருக்குங்கிறது பல வாட்டி நான் உங்ககிட்ட கேள்வியாக முன் வச்சுருக்கேன். உண்மையிலே நான் ஒரு கட்சியில் இருக்கேன், அந்த கட்சி என்னை தூக்கி விடுறாங்க, நான் அந்த கட்சி மூலமாக நல்லா பிரபலம் ஆகிறேன், நல்லா பேசுகிறேன், ஆதரவாளர்கள் நல்லா எனக்கு பெருகிறாங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அந்த கட்சியில் பயணிக்கிறதுக்கு இன்னும் தோணும். அதே கட்சியில் இருந்துட்டு எனக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு, கட்சிக்குள்ளேயும் வளர விட மாட்டேங்கிறாங்க, அதை தாண்டி வெளியேயும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்துட்டு இருக்காங்க. மக்கள் செல்வாக்கே எனக்கு உடஞ்சிட்ருக்கு, எனக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது, அதுவும் உடஞ்சிருச்சு, ஒட்டுமொத்தமாக சுக்குநூறு ஆகிடுச்சு. அப்படியும் நான் ஒரு கட்சியில் பயணிக்க விரும்புவேனான்னு கேட்டால் ஆபீஸாக விரும்ப மாட்டேன். கரெக்டாக எனக்கு சரி ஓகே, இது எதுவும் வேணாம், நம்ம பொழப்ப பார்த்துட்டு போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதையும் தாண்டி ஒரு பெண்மணி விரும்புகிறாங்கன்னா அதோட நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் நினைக்கிறது ஒன்று தான், விட்டமின் எம் என்கிற ஒரே காரணம் தான். அது விட்டமின் எம் என்னங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. சிலர் சில விஷயம் கிடைக்கணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்களாம், சில கொள்கைகள் வச்சுருப்பாங்க. நான் விட்டமின் எம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் சில விஷயங்களை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. குழந்தைகளோட உயிர்லேயும் சொல்ல விரும்பலை, உயிர்லேயும் போய் நக்கல் நயாண்டி பண்ணுறது தான் பொறுக்க முடியல. அந்த ட்வீட்டை நான் போடுறேன், எப்படி பதிவிட்டுருக்காங்க தெரியுமா? நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் இத்தனை 43 பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அது அட்மிட் ஆகியிருந்ததை நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போகும்போது அந்த பிள்ளைங்களை நலம் விசாரிக்கும் போது, அக்கா நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்கோம், எங்களுக்கு ஊசி போடுறது மட்டும்தாங்க பயமாக இருக்குது, மிச்சம் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிச்சுட்டு வந்துச்சான். எப்படி இதை பற்றி பேசணுன்னு எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஸ்கூலில் அவ்வளோ தரமற்ற ஒரு உணவை வழங்கியிருக்காங்க, அதை கேட்க வக்கில்லை. ஸ்கூலில் தொடர்ந்து பிள்ளைங்க எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடில் பல்லி இருக்குது, பூச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு முன்னாடி இருந்து வீடியோ போட்டாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து இது நடந்திருக்கு, 43 பேர் தொடர்ந்து அதை போய் பேசி நல்லா தான் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஊசி போடுறது மட்டும்தான் பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு அதுலேயும் அசிங்கப்படுதுன்னா எந்த அளவுக்கு திமுக தங்களோட உடன்பிறப்புகளையும் தங்களுடைய கட்சிக்கு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு பேரோவில் இருக்காங்க. இல்லை, இந்த மாதிரிப்பட்ட சில்லறைகளை எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். நீங்கள் என்ன வேணாலும் உங்களை ட்ரோல் பண்ணுவாங்க கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, நீங்கள் அதை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கட்சிக்கு ஐயா தளபதிக்கு முட்டு கொடுங்க, தளபதினே ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுங்க, கொஞ்சம் அப்படி பவுட்ரு போட்டு கொண்டு போமா, எலெக்ஷன் கிட்டத்தை பார்த்துக்கலாம், பதவியெல்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே திமுக ஒரு முதல்ல மாதிரி இவங்க எல்லாம் ஆசைப்பட்டு போகிறாங்க. இல்லை, பல பேரை பாருங்களேன், சத்யராஜோட பொண்ணை பாருங்கள், திவ்யா சத்யராஜ், பலரை பாருங்களேன், எல்லாரும் உள்ளே வரும்போது ஃபேம் கொடுப்பாங்க, பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபேமில் உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், வைஷ்ணவி இதுக்கு முன்னாடி டிவிகேயில் நல்ல ஒரு டாப்பில் இருந்த பொண்ணு, 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வச்சுருந்துச்சு, நல்லா பேசுகிறதுக்கு பழகிட்டு இருந்துச்சு, ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணு ட்ரெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு வளர்ந்த பொண்ணை இவனுங்க மண்டைகளை கழுவி அதை உள்ளே இழுத்து போட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த லைஃபே முடித்து அவனுங்க சொல்கிறது தான் வேத வாக்குன்னு அது பதிவு பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த பொண்ணோட அரசியல் எதிர்காலத்தை திமுக எழுத ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு முதல்ல அந்த வடிவேலெல்லாம் நீங்கள் வடிவேலோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் அவர்களை எதிர்க்கிறதுக்காக வடிவேலை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து வடிவேலோட வாழ்க்கை வரலாறு என்னாச்சு? ஒட்டுமொத்தமாக க்ளோஸ். இதே தான் அவங்க பண்ணுவாங்க, பிரபலத்தை உள்ளே எடுப்பாங்க. என்கிட்ட எத்தனை வாட்டி பேசினாங்க, என்னென்னா நம்ம ரீச்சில் டாப்பில் ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, இப்போ உன் வீடியோலாம் 1 மில்லியன் 2 மில்லியன் போகுதுப்பா, சூப்பராக போகுதுப்பா, ஏன் நீ சாட்டை அண்ணன் மாதிரி நீ ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் நீ இன்னும் விஜய் போட்டு அடிச்சோன்னா இன்னும் வியூஸ் போகும், இன்னும் கான்ட்ரவர்சி ஆகும், ஸோ எல்லோரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, கட்சியிலேருந்து பேமெண்ட்டும் நீ வாங்கிக்கலாம்ல, ஸோ உனக்கு வியூஸும் நல்லா போகும், கான்ட்ரவர்சி ஆகும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, திமுக கொண்டாடும், எல்லாரும் கொண்டாடுவாங்க, பணமும் கிடைக்கும், ஒய் காண்ட் யூ அக்செப்ட் திஸ் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி. நல்லா தானே இருக்குது, வியூஸும் போகும், பணமும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்.
ஆனால் அந்த வியூஸும் பணமும் வியூஸும் கமெண்ட்ஸும் எல்லாமே பாசிட்டிவ் பப்ளிசிட்டியான்னு கேட்டால் ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. என் தலையில் நான் மண்ணவாரி போட்டுருது. இந்த எலெக்ஷன் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பேரோல் மாதிரி மாதம் 5 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம்ல என்னோட லிமிட் என்னங்கிறது, என்னோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். 5 லட்சம் வரைக்கும் பேசினாங்க, மாதம் 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. 5 லட்சம் 3 மாதம் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், 15 லட்சம் ரூபா. இந்த 15 லட்ச ரூபாய் நான் நொட்டிட்டேன்னா அடுத்து அதோட தூக்கி போட்டுருவாங்க. மக்களை என்ன தூக்கி போட்டுருவாங்க, அரசியல் கட்சியும் தூக்கி போட்டுருவாங்க. திருப்பி நான் போனேன்னா அவன் வீட்டு வாசலில் என்ன ஏற்ற மாட்டான். என்னப்பா உன் வீடியோவை 10 பேர் மேலே யாரும் பார்க்கலையாமே, என்னப்பா 5 லட்சம் பேர் உன்னை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ என்ன அப்படியே கம்மியாகி 50,000 வந்துருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் முதல்ல வாய்க்குள்ளே தலையை விட்டான் வை, அவ்வளோதான். அவன் புள்ள அவனுக்கு வாரிசை தூக்கி விடுவானே தவிர இன்னொருத்தங்க வளர்ந்து வராங்கங்கிற பட்சத்தில் அந்த முதலை முழுங்க தான் பார்க்கும். அந்த முதலைக்குள்ளே போய் வாய்க்குள்ளே தலையை விட்டு இன்றைக்கி சிக்கி அதுதான் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம அக்கா உள்ளே போய் இன்றைக்கி அசிங்கத்தை பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் திருப்பியும் நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட அசிங்கங்களை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்கான்னு சொல்லும்போது இன்னொரு அக்கா ஞாபகம் வந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று தினம் வந்து விளாத்திக்குளத்தில் வந்து ஒரு பெண்மணி காலையில் வெளில போகும்போது கண்டந்துண்டமாக அந்த பொண்ணை வந்து வெட்டி போட்டிருக்காங்க. லைக் என்னென்னா, அந்த பொண்ணை ரேப் பண்ணி கண்டந்துண்டமாக வெட்டி போட்டிருக்காங்க. அந்தளவு கொடூர கொலை. லைக் அஜித்குமார் கேஸ் ஒரு வாரத்துக்கு சென்சேஷனலாக பேசப்பட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ வர்றது, கோயிலுக்கு பின்னாடி போட்டு அடிக்கிறது, அந்த சத்தம் கேட்குறது, அந்த பாவம் மிளகாப்பொடி போட்டு இது பண்ணது, கொடூரமாக கொன்னது, அடித்து கொன்னது, ஒரு வாரம் குறைஞ்சி எனக்கு தெரிஞ்சு சென்சேஷனலாக ஓடிச்சு. அதை விட இது கொடூர கொலையா என்ன இல்லையா என்ன? அந்த பொண்ணை கண்டந்துண்டமாக வெட்டி, பாடியை துண்டாக வெட்டி கற்பழித்து சிதைச்சி கொண்டிருக்கானுங்க. ஒரு 12 வயசு பொம்பளை பிள்ளை பைக்கில் போகும்போது பின்னாடி இருந்த ஒருத்தன் இழுத்து அந்த பொண்ணை கடத்தி பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு பார்க்கலாம். பேச்சு பொருளே ஆகலை. ஒட்டுமொத்த மீடியாவும் தற்குறி. இது என்னடா பாலிடிக்ஸ், என்னடா அரசியல்? அதாவது நடக்கிற நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய எந்த இஷ்யூவுமே பேச விடாமல் கம்ப்ளீட் இஷ்யூ. இன்ஸ்டாகிராமை போனால் லைக் வந்து அணில்களை வறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கும்பல். இந்த பக்கம் யூடியூப் போனால் லைக் வந்து அணில்களை துரத்துவது எப்படி, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அணில்களை துரத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ ஓனாய் கூட்டாங்க, ஒரு ஓனாய் கூட்டம் கடிச்சு பிள்ளைங்களை துண்டாக கற்பழித்து போட்டுட்ருக்கு. அந்த ஓனாய் கூட்டத்தை துரத்துறது விட்டுட்டு அணில் கூட்டத்தை துரத்துறேன்னு பேரில் சொல்கிற பற்றியா? நான் உண்மையிலே ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் அவர்கள் இப்போது ஒரு வீடியோ போட்டிருந்தார். தந்தி டிவியில் வந்து நடந்த ஒரு டிபேட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் கலந்து கொண்டு இருந்தாராம். டிவிக்கு சார்பாக ஒரு வயசான ஒரு கலந்து கொண்டு இருந்தாராம். இவர் கலந்து கொண்டு, நீ எப்படி விஜய் பேசலாம், விஜய்ன்னு சொல்லிட்டு நீ பேரே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்லிட்டா, நான் டிவிக்கு கட்சிக்காரங்களாம் கிடையாது. நான் டிவிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை. எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடலாம்னு சொல்ல மாட்டேன். நான் ஐ எம் ஹியர் டு டீச் யூ. நான் உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு என்னென்ன முளை மாதிரித்தனம் இவன் பண்ணிகிட்டு இருக்கா, என்னென்ன இவன் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லித்தரேன். உனக்கு அறிவு இருக்குங்கிற பட்சத்தில், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு அறிவு இருக்குங்கிற பட்சத்தில் சிந்திச்சு யார் நல்லவன்கிறத பார்த்து நீ ஓட்டு போட்டுக்கோ. அதுதான் நான் சொல்லுவேன். நான் அதனால் திருப்பி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் வந்து டிவிக்கு கட்சிக்காரர். நான் அவருக்கு சாதகமாக பாதகமாகலாம் நான் சொல்லலை, நியாயத்தை சொல்கிறேன். அவர் வந்து அந்த அரங்கத்தில் பேசியிருக்காரு. பேசும்போது நீ எப்படி விஜய்ன்னு சொல்லலாம், நீ எப்படி வந்து எல்லாரையும் மரியாதைக்குரிய பேசும்போது இவர் எப்படி சொல்லலாம்? கருத்தியெல்லாம் கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து உண்மையில் சொல்கிறேன், கருத்தியெல்லாம் நம்ம பதில் சொன்னால் தான் அது நியாயமாக இருக்கும். இதே விஷயம் இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னா, செந்தில்வேல் அண்டாவோட டாப்பிக்கில் நடந்துச்சு. லைக் இதே மாதிரி தான், லைக் நியூஸ் தந்தி தான் நினைக்கிறேன். அப்போ என்னென்னா, தந்தி டிவி நிகழ்ச்சியில், தந்தியாக புதிய தலைமை, அது நாட் ஷுர், அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அண்டா வந்து பேசிகிட்டு இருக்காப்புல, கீழே இருந்து பேடிஎம் இடியாப்பம் 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாப்புல. அது கத்துனது நாம் தமிழரோ டிவிக்கோ அதிமுகவோ எந்த கட்சிக்காரங்க வேணாலும் பேசியிருக்கலாம். ஏன்னா பேசினது வந்து தீய சக்தி கட்சியிலேருந்து ஆதரவாக பேச வந்து அண்டா அவர்கள். ஸோ இவங்க கத்துனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, நீயா நானா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமான வேலையை செஞ்சது யார் தெரியுமா? செந்தில்வேல் அவர்கள். வெளில போயிட்டு அந்த அரங்கத்துக்கு வெளில போயிட்டு சேகர் பாபு அவர்களுக்கு கால் பண்ணி எனக்கு ஆதரவாளர்கள் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசான கிழடு
கிளவிங்க, ரவுடி பயலுங்க, முள்ள மாதிரி பயலுங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை ஆபாசமாக பார்க்குறவனுங்க, கற்பழிப்பு பண்ணுறவனுங்க. ஏன்னா திமுக காரணங்களே அப்படி தானே. ஏன்னா 2 வயசு பொம்பளை பிள்ளையை கற்பழிச்சவனுங்கெல்லாம் எப்படி இருப்பானுங்க, அவங்களோட ஆதரவாளர்லாம் எந்த முள்ள மாதிரி பைத்தியக்காரனுங்கெல்லாம் எப்படி இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு 60 தப்பாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிக்கவும், ஏன்னா ஆதங்கத்தில் வந்துச்சு, மன்னிச்சிருங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு 60-70 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க. எதுக்குன்னா உள்ளே பேசிகிட்டு இருக்கிற நபர்கள், தாவேக்காவை சார்ந்து பேசிகிட்டு இருக்கிற நபர்கள் வெளில வந்ததுக்கப்புறமா, பிஜேபி சார்ந்து பேசிகிட்டு இருக்கிற நபர்கள் வெளில வந்ததுக்கப்புறமா அடிக்கிறதுக்கு கூட்டம் கூட்டி இவனுங்க நினச்சதை சாதிச்சுட்டானுங்க. அன்றைக்கி நைட்டு எஸ்ஜே சூர்யா ஏதோ பேச வந்திருந்தார். சூர்யா அவர்களையும் சரி, அதை தாண்டி ஆதரவாளர்களை வந்தவங்களெல்லாம் சட்டையை கிழிச்சு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இதே இடத்துல செந்தில்வேலோட இடத்துல இன்றைக்கி யார் இருக்காங்கன்னா, லைக் சாட்டை அவர்கள் இருக்கார். இந்த பக்கம் கேள்வி கேட்ட இடத்துலையோ இல்லை விமர்சனம் பண்ண இடத்துல யார் இருக்காங்கன்னா டிவிக்கே. ஸோ அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஏன் விஜய்னு சொல்லக்கூடாது, இல்லை நான் உங்ககிட்ட லைக் கொள்கை ரீதியான கேள்விகளை முன்வைக்கிறேன். நீ 2500 கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த காசை எங்கேருந்து எடுத்து கொடுப்ப, எப்படி 10 லட்சம் கோடி நீ அடைப்ப, அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி முன்வைக்கிறேன், நீ பதில் சொல்லு. இன்றைக்கி அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன் என்னென்னா, நீ கொஞ்சம் பேரோலில் வச்சுருக்கே இல்லையா, கொஞ்சம் ட்ரெயின் பண்ண நபர்களே அனுப்பிச்சி விடு என்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா டிவிக்கு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வெல் ட்ரெயின்டு பொலிட்டீஷியன்ஸ், வெல் ட்ரெயின்டு பேச்சாளர்கள்லாம் கிடையாது. எனக்கு சாட்டை அண்ணனை ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட சேனலில் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் அவர்கிட்ட பேசி பழகியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜெயிலுக்கு போயிருக்காரு, பல மேடையில் பேசியிருக்காரு, பல மைக்க பிடிச்ச நபர். அவர் அங்கேருந்து மேடையில் என்ன பேசும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கி இருக்கிற ரோல் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரோல் தான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெல் எஜுகேட்டட் காய் டு ஸ்பீக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் சொன்னாலும் அந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த மாதிரிப்பட்ட ரோல்களை சில கட்சிகள் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 டாபிக் எடுங்க. அந்த 10 டாப்பிக்கில் 6 டாபிக் டிவிக்கு அகென்ஸ்டானது, 4 டாபிக் டிஎம்கே அகென்ஸ்டானது. அது மேலோட்டமாக அடிக்கிறது. நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா சில விஷயங்களை அவர் பேசவே மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், G2 இது மாதிரிப்பட்ட டாப்பிக்கில் அவர் தொடவே மாட்டார். மேலோட்டமாக ஸ்டாலின் அவர்களை அடிச்சுட்டு திமுக விமர்சிச்சுட்டு போயிடுவார். ஆனால் டிவிக்கேன்னு ஒரு டாபிக் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே சட்டையை முறுக்கிட்டு வாடா அணிலா இல்லையான்னு பார்த்துக்கலாம், நான் இன்னும் கோட் ஆஃப் கான்டாக்டே வராத வரைக்கும் நான் பேசலை, வந்துச்சுன்னு வை உன் தோலை ஒட்டு மொத்தமாக உரிச்சிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, அந்தளவுக்கு வீரியமாக வன்மத்தை கக்குற அளவுக்கு டிவிக்கு என்ன இனப்படுகொலை செஞ்சிச்சா? நான் டிவிக்கு ஆதரவாக பேசுகிறேன், எதிராக பேசுகிறேன்லாம் சொல்லலை, யதார்த்தமாக பேசுவோமே. டிவிக்கு என்ன இனப்படுகொலை செஞ்சிச்சா? 2 லட்சம் மக்களை கொன்று குவிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சா? இல்லை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை அனுப்பும்போது அது நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருந்துச்சா? பிளாக் டிக்கெட்டை விற்கிறாங்கன்னா அஜித் படத்துக்கு தான் விற்றாங்க. விஜயகாந்த் அவருடைய படத்துலேருந்து தான் விற்றாங்க. ஏன் உதயநிதி அவருடைய படத்துலேருந்து தான், ரெட்ஜெண்டோட படத்தில் ஒவ்வொரு படத்துலேருந்து தான் விற்கிறாங்க. அது அங்கே உள்ள எல்லா படங்கள்லேயும் நடக்கக்கூடிய விஷயம். லாட்ரி இவர் வச்சுருக்காருன்னா ஆரம்பத்திலே அவங்க அப்பாவும் சரி, மாமாவும் சரி, அவருக்கு மச்சானும் சரி, எல்லாரும் அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கட்சியில் இருக்காங்க. அதை நீ கேள்வி எல்லாம் அவர் கேள்வி கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் கம்ப்ளீட்டாக ஏதோ இவங்க மக்களே கொன்று குவிச்ச கூட்டம் மாதிரி. ஏன்னா ஒரு ரியாலிட்டியை நான் சொல்கிறேன்னே, அவரை மாதிரி சாட்டை அவர்களை மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பேச்சாளர்களும் சரி, இங்கே இருக்கிற எல்லா நபர்களும் வெல் ட்ரெயின்டு பேச்சாளர்கள்லாம் கிடையாது. ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும். யாருமே வெல் ட்ரெயின்டு பேச்சாளர், ஏன்னா அவரோட அனுபவம் அப்படி. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அரசியல் பேசணும்னு ஆசை, பேசணும், கேள்வி கேட்கணும், மக்களோட பிரச்சனைகளை நம்ம எடுத்து சொல்லணும், ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரையுமே இன்றைக்கி கூட ஒரு இன்டர்வியூவில் அதான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு எல்லாருக்கும் பேச ஆசை, ஆனால் பேசும்போது தவறாக பேசி மாட்டிக்கிறாங்க. அப்போது நெறியாளர் கேட்டாங்க இன்றைக்கி, ஏன் சார் அப்படி தவறாக பேசி மாட்டிக்கிறாங்கன்னு வரும்போது ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு யாரும் சரியான நபர்கள் இல்லை. ஏன் டீச் பண்ணுறதுக்கு நபர்கள் இல்லைன்னா, இந்த வைஷ்ணவி பொண்ணு டிவிக்கில் இருந்து அங்கே போகும்போது மாட்டுச்சு. திராவிடம்னா என்னன்னு கேட்கும்போது தெரியலன்னு சொல்லிச்சு. இது நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்களேன், 1லேருந்து 100 வரைக்கும் அந்தளவுக்கு தெளிவாக பேசுவோம். ஏன்னா சீமான் அவர்களும் இருந்தாலும் சரி, அவங்களோட தலைவர் பிரபாகரன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட தலைவர் இல்லை, எனக்கு பிரபாகரன் அவர்களை நானும் தலைவராக ஏற்றுக்கிறேன். தலைவர் பிரபாகரன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தங்களும் பேசி 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 இத்தனை வருஷம் அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க.
ஆனால் இங்கே ட்ரெயின் பண்ணுறதுக்கு இப்போ தான் அந்த நாம் தமிழர் கட்சி எப்படி 2009, 10, 11 எவால்வ் ஆகி வந்துச்சோ அதே ஸ்டேஜில் தான் இன்றைக்கி டிவிக்கு உட்காந்துட்ருக்காங்க. நான் டிவிக்கு குத்தம் சொல்லலை, ஆனால் டிவிக்கு நம்ம வந்து படிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் தயவு செஞ்சு இந்த உதிரி கட்சிகள், மூணாவதாக இருக்கிற கட்சிகள், நாங்கள் எப்படியாவது 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இன்றைக்கி துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கே துரோகம் செஞ்சுட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியெல்லாம் தயவு செஞ்சு விமர்சிக்கிறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட கோல் வந்து ஆமையை விரட்டுறதோ அணிலை விரட்டுறதெல்லாம் கிடையாது. மக்கள் இந்த அளவு பொம்பளை பிள்ளைங்களை ரோட்டில் நடக்க முடியாமல் வைக்கக்கூடிய இந்த அறக்கிற இந்த ஓனாய் கூட்டத்தை விரட்டக்கூடிய வேலையை தான் நம்ம அதுதான் நம்மளோட வேலை. நம்மளுக்கு இந்த மீன் டைமில் அரசியல் கற்றுக்குறோன்னு பேரில், அரசியல் பேசுகிறோன்னு பேரில் நம்மளை இவங்க வந்து கம்ப்ளீட்டாக தற்கொறின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுற வேலையை தான் இவங்க பார்த்துட்ருக்காங்க. நான் தெளிவாக ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு விஷயம் இந்தளவுக்கு பேசுகிறேன்னாலே அதுக்கு காரணமும் தெளிவாக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து நான் பயணித்து அரசியல் அவ்வளோ நாள் நான் கவனித்து ஊற்று பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதை தாண்டி டிவிகேலேருந்து பேச வரீங்கல்ல, நம்ம எல்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம்ல, லைக் நிறைய பேர் ஜெனரல் ஆடியன்ஸ், இந்த ஜெனரல் ஆடியன்ஸ் இவ்வளோ நாள் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்மாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உண்மையாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கால் பண்ண வச்சல என்ன திட்டாமல் இருக்கலாம். நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இவங்க எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸ். இந்த என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸ் இன்றைக்கி அரசியலை பார்க்க வரும்போது தயவு செஞ்சு கொள்கைகளை ஒவ்வொன்றா படிங்க. ஒவ்வொரு வீடியோஸாக, ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரிஸாக, ஒவ்வொரு ஆவணப்படங்களையே எடுத்து படிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இவங்ககிட்ட பேசும்போது கொள்கை ரீதியாக அவன் ஒன்றை விரட்டுறானா நீ அவனை விரட்டுறியா அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக பேசிக்கலாம். உண்மையில சொல்கிறேன், நான் பல மேடைகளில் நானும் பங்கு பெற்றிருக்கேன். அங்கே என்னென்னா திமுகவோ அதிமுகவோ பிஜேபி காங்கிரஸோ வெளியே சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் உள்ளே டீ குடிக்கும்போதோ சாப்பிடும்போதோ எல்லாம் உள்ளே உட்காந்து ஜாலியாக அரசியலும் பேசுவாங்க, ஜாலியாக பிஸ்னஸும் பண்ணுவாங்க. எல்லாரும் கூட்டு கலவணிங்க தான், எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து உணர்வுபூர்வமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படியாவது இவனுங்களை விரட்டி ஆகணும், ஏன் நம்ம டிவிக்கே கார்னர் பண்ணுறான் அப்படின்னு இருக்குல்ல. ஏன்னா அவன் பேரோலில் இருக்கான். ஏன்னா அவன் வந்து நம்மளை எதிர்க்கிறது தான் அவனோட டியூட்டியாகவே வச்சுருக்கான். நம்மளன்னா நான் சொல்கிறேன்னா, இந்த ஒட்டுமொத்த இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஜெனரேஷனையும் எதிர்க்கிறது இதெல்லாம் மட்டம் தட்டி வச்சுட்டோன்னா மிச்சம் இருக்கிற ஓட்டெல்லாம் வந்து திமுக ஜெயித்துரும். தெளிவாக யாராவது யோசிச்சிங்களா? டிவிக்கு அடிக்கிறது மூலமாக யாருக்கு என்ன லாபம்? நாம் தமிழருக்கு லாபமா இல்லை டிவிக்கு லாபமா? திமுகவுக்கு தான் லாபம். திமுக ஈஸியாக ஜெயித்துரும். அந்த வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீ அவனை போய் சண்டை பிடிக்க போகிறேன்னு வை, ஆமையை பிடிக்க போனான்னு வை, அவன் அணியில் விரட்டுறேன் பேரில், நம்மளை வறுக்கிறேன் பேரில் ஈஸியாக திமுக அந்த ஓனாய் ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வேலையும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு திரும்பி நான் சொல்கிறது ஒன்று தான், மறுபடியும் படித்து சொல்கிறேன், தயவு செஞ்சு இவங்க கூட சண்டைக்கு போகாதீங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா, இந்த சிவகார்த்தியன் அவரோட படத்தில் வந்த மாதிரி ஓரமாக போய் சண்டை போடுங்கன்னு சொன்ன மாதிரி தான், 2 பேரும் நீங்கள் அங்கிட்டு போய் சண்டை போடுங்கடா, நாங்கள் இங்கே ஈஸியாக ஜெயித்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே மக்கள் இதை ரசிக்க மாட்டார்கள். நீங்கள் இவங்க கூட சண்டை போடுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இவங்க கூட பேசாதீங்கன்னா ஐ மீன் கொள்கை ரீதியாக பேசாங்க. எல்லாருமே நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே அவங்க இந்த கொள்கை ரீதியாகவும் சரி, சண்டை போடுறேன்னு பேரில் நீயா நானான்னு பார்த்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, பேசுகிறது நமக்கு தேவையற்ற நேரம். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 45 நாள் தான் இருக்குது. இந்த 45 நாட்களில் தொடர்ந்து பல மர்டர்ஸ் நடக்குது, தொடர்ந்து பல பெண்களுக்கு அத்துமீறல் நடக்குது. நம்ம வீட்டில் உள்ள பெண் பிள்ளைங்களுக்கு நடந்தால் யோசிச்சு பாருங்களேன். அவன் கண்டென்ட் பேசிட்டு போயிடுவான், அவன் கண்டென்ட்டை போய் பேசிட்டு இங்கே வறுக்கிறேன் பேரில் பேசிட்டு போயிடுவான். ஆனால் களத்தில் பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் பல கட்சிகள் சுயநலமாக அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இன்னொரு ட்வீட்டை வேணால் நான் பதிவு பண்ணுறேன். கனிமொழி அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் எப்படின்னா, லைக் வந்து இந்த பெண்ணுக்கு நடந்த அத்துமீறல் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் தெரியுமா? இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. 2.5 வயசு பொம்பளை பிள்ளைய கற்பழித்து கொலை பண்ணதை கண்டிக்காத கனிமொழி அவர்கள், ஃப்ளைட்டில் போகும்போது கவுன்சிலர், சாதாரண தொண்டர்லாம் கிடையாது, கவுன்சிலர் ஒரு ஏர் ஹோஸ்டர் கிட்ட அத்துமீறான், அதை கண்டிக்காத கனிமொழி அவர்கள் 12 வயசு பொம்பளை பிள்ளைய, பைக்கில் போன பொம்பளை பிள்ளைய விரட்டி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை அத்துமீறி இருக்கான், பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கான் திமுக, அதை கண்டிக்காத கனிமொழி அவர்கள் 7.5 வயசு பொம்பளை பிள்ளைய அத்துமீறி, அந்த பொண்ணு என்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, 7.5 வயசு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட அத்துமீறின அதை கண்டிக்காத கனிமொழி அவர்கள். இவ்வளோ விஷயம் சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் கண்டுக்காதவங்க கரெக்டாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்ததை பற்றி பேசியிருக்காங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, அது அவங்களோட சொந்த தொகுதி. ஏன்னா திருப்பி போகும்போது மூஞ்ச காட்டணும் இல்லை, இல்லைனா இவங்க மூஞ்சில் சாணி அடித்தாங்கன்னு வைங்களேன், கடைசி என்ன ஆகும்னா, என்னம்மா எங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி துண்டை வெட்டி போடும்போது நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை, உங்களுக்காக நான் போஸ்டெல்லாம் போட்டோமா, அறிக்கை போட்டோமா. அவங்க சுயநலவாதிகள். இவங்களெல்லாம்
நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்தாலும் சரி, இந்த மாதிரி வெட்டுப்பட்டு கிடந்தாலும் சரி, இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை ஒன்று தான், ஓட்டு, ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான், நரேட்டிவ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்மளை எல்லாரையும் தற்குறி ஆக்கிட்டோன்னா பொதுமக்கள் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ சின்ன பசங்க கத்திட்டு இருக்காங்க தற்குறி பயிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. நம்மளை புறந்தொல்லிட்டோன்னு வைங்களேன், அவங்க சொல்கிறத நியாயம் ஆயிரும். வேறு வழி இல்லை. நம்மளுக்கு என்றைக்குனாலும் இந்த 2 கட்சிகள் தான். சரி, அந்த 2 கட்சிகள் பக்கத்தில் நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம எப்படியாவது இந்த 3வது இடத்த தக்க வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் இந்த இடத்த சூப்பராக ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையில் சொல்கிறேன், பர்ஃபெக்டாக ரோல் பண்ணிகிட்ருக்காங்க நாம் தமிழர். இதுக்கு மெயின் காரணமாக நம்ம இடம் வைத்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தோன்னு வைங்களேன், நாளைக்கு தமிழ்நாடு சுடுகாடு ஆகிறதுக்கான அனைத்து தருணத்தையும் நம்மளே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா டிவிகே கிட்ட கொள்கை மாறுபாடுகள் இருக்குது. அவங்கக்கிட்ட அவங்களோட இலவசங்கள், அவங்க வந்து என்னென்ன ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அது பேச்சுக்குள்ளே நான் வரல. காரணம் என்ன தெரியுமா? நான் இப்போ டிவிக்கே விமர்சனம் பண்ணேன்னா, நான் டிவிக்கே அடிக்க ஆரம்பித்தேன்னா, அந்த பக்கம் அப்போ டிஎம்கே யார் அடிப்பா? திமுகவை நானும் கேள்வி கேட்க மாட்டேன். நானும் டிவிக்கே போட்டு விமர்சனம் பண்ணுறேன். நாம் தமிழரும் டிவிக்கே போட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. நாம் தமிழரும் டிவிக்கே போட்டு எல்லாம் அடிப்பாங்க. அப்போ அங்கே கேள்வி கேட்குறது யார்? சரி, சாட்டை அவர்கள் தெளிவாக இன்னொரு விஷயத்தை பதிவிட்டார். நான் எல்லாம் விஜய் பேசவே இல்லைப்பா, விஜயை பற்றி நான் பேசவே இல்லை, டிவிக்கே பற்றி நான் பேச தொடங்கவே இல்லை. ஆனால் நான் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து டிஎம்கேயோட வாக்குறுதிகளை மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்து அவன் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தான், அதை ஏன் நிறைவேற்றலை, என்னென்னங்கிறதான் பேச போனேன். ஆனால் இவனுங்க வந்து இப்படி பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல்ல. நான் விஜய் பற்றி பேசுகிறதுக்கு எண்ணமே இல்லை, தேவையே ஏற்படலை, நான் இதுதான் பேச போனேன்னு சொல்கிறாருல்ல. மீடியா என்ன பண்ணுது தெரியுமா? தெளிவாக சொல்கிறேன். இப்போ என் வீடியோ இருக்குது, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் விஜயை சாதகமாக பேசுகிற மாதிரியோ இல்லை வந்து நாம் தமிழர் அடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி டாபிக் வரைக்கும் மக்கள் பார்ப்பாங்க. அதை கட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க. டிஎம்கேவை திட்டுறதை யாருமே போட மாட்டாங்க. இங்கே டிவிகே வர்சஸ் நாம் தமிழர், இல்லை டிவிகே வந்து நாம் தமிழரை நாம் தமிழர் வந்து அணில் குஞ்சுகளை வறுக்கிறேன்னு பேரில் போடக்கூடிய வீடியோஸு, அதை ப்ரொமோட் பண்ணுறது வேலையை மட்டும்தான் மீடியாக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வேறு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். யூடியூப்பில் போய் சாட்டை தக்ஸ்னோ இல்லை சாட்டை வைரல் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி பல குட்டி அக்கௌண்ட்ஸ் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நரேட்டிவ் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. எப்படின்னா, பர்சனல் பிராண்டிங் அவர் பண்ணுறாரு, பண்ணல, அது ரைட்டு, அவரோட விருப்பம். அவர் திறமை நல்லா பேசுகிறாரு, பண்ணிகிட்ருக்காரு. நரேட்டிவ் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு தெரியுமா? அவர் சொல்கிறாரு எல்லாம் ஓகே, திமுகவை நான் திட்டுறேன், ஆனால் வந்து அதை இவங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் டிவிக்கு பண்ணுறது மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு. கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் டிவிக்கே வறுக்கிற வீடியோஸ் மட்டும்தான் வைரல் ஆகுது. ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் திட்டுறாரு, திமுகவை திட்டுறாரு, 10 நிமிஷம் வீடியோவா, 4 நிமிஷம் திமுகவை திட்டுறாரு, 6 நிமிஷம் இங்கே வறுக்கிறாரு. ஆனால் அது மட்டும் வைரல் ஆகிறத அந்த நரேட்டிவ் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா டிஎம்கே வேலை பார்க்கக்கூடிய பல ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன பண்ணுறாங்க, சாட்டை பேசக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து எதை வறுக்கிறாரோ, எதை அணில துரத்தி எந்த அளவுக்கு மசாலா போட்டு செய்கிறாரோ அந்த வீடியோ அந்தளவுக்கு வைரலாக்கி விட்றாங்க. ரொம்ப சிம்பிள். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஜெனரல் ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துடும். ஜெனரல் ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துட்டுனா டிவிக்கு மறுபடியும் இவங்க வந்து தற்கொலை கூட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டு அவங்க நாம் தமிழருக்கு போட மாட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் வெறுப்பை கக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழருக்கு எக்காரணத்து கொண்டு போட மாட்டாங்க. டிவிக்கு போடணுன்னு இருக்கிற கைகள்லாம் சரி வேறு வழி இல்லை, திமுகவுக்கு போட்டுருவோமா, இல்லை அண்ணா திமுக போட்டுருவோமா, ஏதோ ஒரு விதத்தில் கைகள் மாறுமே தவிர மறுபடியும் நம்மளுக்கு வாக்களிப்பாங்களா இல்லை அவங்களுக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ தயவு செஞ்சு நான் டிவிக்கேன்னு சொல்ல வரல, நான் இல்லை வந்து நீங்கள் நாம் தமிழருக்கு போடுங்க, இல்லை அண்ணா திமுக போடுங்க, திமுகவுக்கு போடுங்கலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது ஒன்று தான், உங்களை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு நான் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நான் பதிவிடுறேன். தினம் நடக்கிற மாதிரி தானே இந்த திருட்டு பயிலுங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நான் பதிவிடுறேன். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் யோசித்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத தயவு செஞ்சு யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.